அண்ட் டப்பிங் செஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம ஆக்டிங்க விட அதான் டபுள் எஃபோர்ட் போடணும். கத்துறது, இல்ல பண்றது. டப்பிங் தான் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆக்ட் வந்து நம்ம அங்க என்னமோ பண்ணிட்டு வரலாம். அதுக்கு உயிர் குடுக்குறது வந்து டப்பிங் தான். இப்ப டப்பிங்ல நம்ம எந்த அளவு நம்ப ஈஸியா நடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கேத்த மாரி இங்க நடிக்கணும். அந்த லிப்பு போய் நீ உட்கார்ந்தா தான் வந்து அந்த வாய்ஸே வரும். அங்க சாப்பிட்டியாடா? அப்படின்னா கூட இங்க சாப்பிட்டியாடான்னு இங்க லிப்ப நம்ம அங்க உட்கார வைக்கணும். இன்னொன்னு ஒரு டப்பிங்ல ஒரு கதையே மாத்தலாம். அங்க என்ன நீங்க பேசிட்டு வந்தாலுமே இங்க கதையே மாத்தலாம். ஸோ டப்பிங் தான் உயிர் குடுக்கும். டப்பிங்ல எல்லாமே அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா வந்திருக்கு. அது 28ஆம் தேதி மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். அண்ட் ஓம்காலி ஜெயகாலி வந்துட்டு ஐ திங்க் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. புரொடக்ஷன பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சார் தான் இதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அது பெரிய பட்ஜெட்டு. அவர் வந்து நான் என்னை யாருன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு கதை கேட்டு முடித்த உடனே பக்கத்துலேயே தசரா திருவிழா இருந்துச்சு. உடனே வந்து நீங்கள் இம்மிடியட்டாக ஷூட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது இம்மிடியட்டாக அனுப்பிச்சி விட்டார். கதை எதுவும் கேட்கல. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ போய் கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் ஜெகன் சார் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ்க்காக.